இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஏங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சு? சித்ரா இப்ப போனாங்கல்ல, அவங்களோட பொண்ணு. மூத்தவர் கிருபா இருக்கார்ல, அதான் உங்ககிட்ட இருந்த டாக்குமெண்ட்டை வாங்கினவர், அவரோட பொண்ணு. ஆமா, சித்ரான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவளுக்கு இந்த கதிரை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அவ சரியான பொறுக்கீங்க. நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவங்க நீங்க, உங்களுக்கே அவனை பத்தி தெரியுது. ஆனா இந்த குடும்பத்துல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவ +2 படிச்ச பொண்ணுங்க, மேற்கொண்டு படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுங்களா அவ வாழ்க்கைய அழிச்சு அந்த கதிருக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க. பாத்தங்க, உங்க குடும்பத்து ஆளுங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு நான் பார்த்தேன். நீங்க எப்படிங்க இப்படி அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. உங்களுக்கு எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு தோணாதா? அவங்க அம்மா கூட அந்த பொண்ணு பத்தி அக்கறையே படாம போறாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க புருஷன் தான் கடவுள். கொலையே பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்புறாங்க. நானும் ஜெயந்தி அக்காவும் சேர்ந்துதான் போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கண்டிப்பா உங்க டாக்குமெண்ட் கிடைச்சா நான் உங்களை கூப்பிடுறேன். சித்ரா விஷயத்துல உங்களால முடிஞ்சா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, சரிங்களா? நம்ம பேசிக்கிட்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, வரேன். ஏய் சித்துமா, என்ன சித்துமா, காலில இருந்து கூப்பிட்டே இருக்கேன், காதலே வாங்க போயிட்டு இருக்க. உனக்கு மல்லிப்பூ பிடிக்கும்னு தெரியும், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா பிடி, வச்சுக்கோ. ஏய் புடின்னு சொல்றேன்ல. நல்ல மூட்ல தானே ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு, இன்னும் 10 நாள்ல உனக்கு எனக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நீ என் கூட தான் வாழணும், என் கூட தான் ஒன்னா தூங்கணும், என் கூட தான் உனக்கு எல்லாமே. ஏன்னா ஐ லவ் யூ. மாறா எங்க? மாறனா? அவன் ஹலோ. எங்க போயிட்ட? அங்க ஒரு இடத்துல கரகாட்டம் பிச்சு எடுத்துட்டாங்க. என்ன? ஏண்டா கரகாட்டம் பாக்குற நேரமாடா இது? கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. கலைஞர்களை மதிக்கணும்னா அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதை விட விஷயத்துக்கு வருவோம், வேலை இருக்கு. இப்ப எதுக்கு வர சொன்ன? நான் ஒரு முக்கியமான டீல் பேசி முடிச்சிருக்கேன். என்ன? அந்த குடும்பத்துல யாராவது வழி கொண்டு வந்துட்டியா? ஆமா. யாரு? இந்து. இந்து? அதான் அந்த வீட்டுல கடைசியா வளர்ந்த ஒருத்தன் இருக்கானே, அவன் பொண்டாட்டி தானே? ஓ அவளா? சொல்லு சொல்லு சொல்லு. அந்த வீட்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அது என்னன்னா, அடப்பாவீங்களா, பெத்த பொண்ணுக்கே இப்படி ஒரு கொடுமையை யாராவது பண்ணுவாங்களா? அவங்க குடும்பத்துல அது பண்ணுவாங்க வலிமா. எல்லாருமே ஆணாதிக்கவாதிங்க. சரி அதை விடு, இப்ப நீ என்ன பேசி முடிச்சிருக்க அதை சொல்லு. பூஜையில அவ பத்திரத்தை எடுத்து குடுக்கறேன்னு சொல்லிருக்கா. நாம அதுக்கு பதிலா அந்த கதிரால ஏமாந்த பொண்ண கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கோவில்ல எல்லாரும் முன்னாடியும் நிறுத்தி கதிர் எப்படிப்பட்ட அயோக்கியன்றத நிரூபிக்கணும். மீரா, இது நமக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக நாம இதை செஞ்சுதான் ஆகணும். அதேதான் மாமா. ஆமா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவளை ஒரு பண்ண வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க மாமா. அங்க இருந்து எப்படியாவது அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்தா போதும், கல்யாணத்தை நிறுத்திடலாம். எந்த பண்ண வீடு, யார அடைச்சு வச்சிருக்காங்க, யாரு கல்யாணம், எதுவும் புரியல.
மாறா, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதை விட்டுறவே கூடாது. வீரா, தாய் குலத்துக்கு ஒரு பிரச்சனைனா என் மாற எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி அதை நல்லபடியா முடிச்சு காட்டிடுவான். இந்த இப்படியே உசுப்பேத்தி என் பாடியை பஞ்சர் பண்ணாம விட மாட்டல நீ. டேய், உன் பவர் என்னன்னு உனக்கு தெரியாது, ஷோ. அது எனக்கு தெரியும். அதெல்லாம் அங்க வர்றது யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்துடுறா. என்ன பாக்குற? சரின்னு சொல்லு. சரி. ஏய், இது டீம் ஒர்க், எல்லாரும் சேர்ந்து தான் முடிக்கணும். நீங்க பாட்டுக்கு என்ன ஒத்தையில கோட்டு விட்டு போயிடாதீங்கடா. ஏத்த ஆ? என்ன ஏதோ டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்த? இல்ல, அவனுக்கு தற்பெருமை பிடிக்காதுல்ல, அதனால அப்படி சொல்றான். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? எங்க போறான்? ஏதோ திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே போறான். கண்டிப்பா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் போவான். இது கருணா கிட்ட எப்படியாவது காட்டி ஆகணுமே. ஹலோ ஹலோ, ஏய், நீயா என்ன? இதான் நீ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதும் எல்லாத்தையும் பொறுப்பா பாக்குற லட்சணமா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அங்க பாரு, அங்க மாப்பிள்ள எங்கேயோ போறாரு. எப்படி போறாரு? நடந்து போறாரு. உன் மாப்பிள்ள ஏதோ திருட்டு வேலை பண்றதுக்கு ஒளிஞ்சு போறாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், உள்ளூர்ல யாரையாவது பார்க்க போவாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அசலூருக்கு வரும்போது ஏதாவது எதிரிகளை சந்திக்க போலாம். அந்த நேரத்துல அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கல்யாணமே நின்னு போயிடும்ல. ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி இருக்கு. அக்கறை எல்லாம் இல்ல, ஒரு கரிசனம். ஊருக்குள்ள வந்த உடனே விசாரிச்சேன். உங்க மாப்பிள்ளைக்கு இங்க ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்களாம். பல பேர் அவரை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்களாம். உங்க அண்ணனுங்களுக்கு நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா போய் என்னன்னு பாரு. இல்லனா அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம வீட்டு பொண்ணு சம்பந்தம் பேசின நேரம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஆள் ஆளுக்கு பேசுவாங்க. இது கிராமம். நான் சொல்றதுல லாஜிக் இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? உண்டு. ஆ, ஆ. சொல்லிட்டேல்ல, நான் போய் என்னன்னு பாரு. சரி சரி போ. சரி, நீ கிளம்பு. போ. போ.